டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டில் இருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணாங்க. இது நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் படி ஆகஸ்ட் மாதம் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். நவம்பரில் தான் இதுக்கு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோராக கொடுக்குறாங்களே பயமாக இருக்குது அப்படின்றீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் இதே பயம் தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா நாம் இயர்லியரில் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ரீசன். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வரப்போது நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் படி கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் மானிய குழுவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு. நானுமே நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணி சொன்னேன். ஓகே, இந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு. இன்றைக்கி திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 80 days தான் இருக்குது. எப்படி நான் இந்த சிலபஸை முடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த பயம்லாம் வேண்டாம். இது உங்களுக்கு மட்டும் இருக்கிற பயம் இல்லை. அதிகமாக ஒரு 90% இருக்கிற ஒரு இப்போ ஒரு 100% கேண்டிடேட் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 90% கேண்டிடேட்டுக்கு இந்த ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க படிக்கிறதுக்கு. அப்போது நீங்களும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணுங்க. நம்மளாலே முடியும். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்புட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் இது வந்துச்சு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதே நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்தாலும் இதே ஒரு ஆங்கிளில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்களே. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸாம் இல்லை, இது நிறைய எக்ஸாம் நானுமே பார்த்துருக்கேன். டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் பிஜிடிஆர்பி இதே எக்ஸாமாக இருக்கட்டும், எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இருக்கிற உங்களுடைய ஆர்வம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்க வேண்டாம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இதே ஆங்கிளில் தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 80 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ மேபி எக்ஸாம் தள்ளி போனாலும் நம்மளுக்கு இன்னும் டேஸ் அதிகமாகும். இல்லை அக்கார்டிங்லி இதே எக்ஸாம் டேட் வச்சாலும் நம்மளுக்கு 80 நாள் நம்ம கையில் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது 80 நாளாக பார்க்காம இந்த 80 நாள்லையுமே பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள்லையும் எத்தனை மணி நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் தான் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அதை எப்படியாச்சும் நீங்கள் 8 மணி நேரமாக மாற்றுங்க. இல்லை ஒருத்தருக்கு 8 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அது 10 மணி நேரமாக மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு யூஸ்லெஸ் விஷயமோ இல்லை ஒரு அன்வான்ட் விஷயமோ இல்லை இப்போ ப்ரெசண்ட்டாக அது தேவையில்லாத விஷயத்தையோ நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமை இதில் இன்புட் போடுங்க. நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் தான். ஸோ 80 நாள் சாக்ரிஃபைஷன் அவ்வளோதான். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தூக்கத்தையோ இல்லை நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையோ இல்லை ஒரு 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 சீரியல் பார்க்குறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இதில் போடுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலாக ஜஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு 80 days, ஒரு 80 நாள் அவ்வளோதான். இதை நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படியெல்லாம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணாத இருந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நேரத்துலலாம் நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த டைமை நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு எப்படி இன்புட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதை பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஒரு 80 நாளே போதுமானது தான். ஒரு ரைட் மெட்டீரியல் வாங்கிக்குங்க. ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது 5000 நம்ம அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸு. ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வந்து 80 நாள் இருக்குது. அந்த 80 நாளில் நாம் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற நாளை இன்னும் வந்து மணி நேரத்தை படிக்கிற மணி நேரத்தை எப்படி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்த டைமை எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஸ்டடீஸ்க்கு இன்புட் பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் இருக்கும். ஒன்று நீங்கள் அந்த புக்கை வாங்கி படித்தாலும் ஓகே, இல்லை என்கிட்ட புக் வாங்கி படித்தாலும் ஓகே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டைரக்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மேஜரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேஜர் என்ன மேஜர் நீங்கள் இருக்கீங்களோ அதுலேருந்து 110 மார்க் வரும். ஸோ இது வந்து கட் ஆஃபில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே நோட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. நோட்ஸ் எங்கே ரெடிமேடாக உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்குதோ வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 யூனிட் 4 யூனிட் தான் நீங்கள் எழுதி முடிப்பீங்க, படிக்க கூட முடியாது. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய சாய்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெஸ்ட்டு ரெடிமேடாக நீங்கள் என்ன சப்ஜெக்டோ, தமிழா இங்கிலீஷ்னால் நீங்கள் என்கிட்டே வாங்கிக்கலாம், இல்லை மேக்ஸா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எங்கே மெட்டீரியல் கிடைக்குதோ ரெடிமேடாக அந்த இடத்துல நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் அந்த நியூ சிலபஸே இன்னும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுக்கான ஐடியாஸும் ஒரு சில கிளாஸஸும் நான் தரேன். நான் அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 8 யூனிட்லேருந்து 10 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக 10 யூனிட்டை வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நாள் இல்லை 1.5 days போதும். அந்த அத்தனை நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மந்த் எண்ட்லேயே நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறேன். வேணும்னா இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். அது மேபி தூக்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எபிசோடாக இருக்கலாம், இல்லை சீரியலாக இருக்கலாம். ஸோ எதனா ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு 80 டேஸ்க்கு மட்டும்தான். இட் இஸ் நாட் அ பெர்மனெண்ட். ஓகேவா? ஜஸ்ட் இஸ் அ டெம்பரவரி திங்ஸ், அவ்வளோதான். நம்ம டெம்பரவரியாக ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணுற விஷயத்த கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வேலை வாங்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக ஆல்டர்னேட் பண்ண போகிறீங்க உங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டடீஸ் பண்ணணும். ஸ்டடீஸ் பண்ணும்போதே ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட்லாம் டைம் இருக்காது. அப்பப்போவே நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்லேயே ரிவிஷன் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட எதனா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டெஸ்ட் பேட்ச் எதனா கிடைச்சது அப்படின்னா அதை லாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. கிடைக்கிற நேரத்திலே பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமில் எதுவுமே கிடைக்காது, நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே நம்மளால் பண்ண முடியாது. இருக்கிற ரிசோர்ஸை எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குதோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும். 80 நாள் அப்படின்னு பிரிக்குங்க. அந்த 80 நாளை என்ன பண்ணுங்க அப்படின்னா டிவைட் பண்ணி 10 நாள் 10 நாள் அப்படின்னு பிரிங்க. பிரித்து 8 பார்ட்டாக போட்டு அதில் எப்படி எப்படிலாம் நம்மளுடைய யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணலாம், இதில் எவ்வளோ நேரம் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு டைம் ஒதுக்கணும், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், நம்மளுடைய மேஜருக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். ஜிகே பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸ், நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்டடி மெட்டீரியல் அது இதுன்னு தேட வேண்டாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற நாலேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை எழுதுங்க. மீதி இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நியூ சிலபஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? என்னடா இது நம்மளுக்கு இப்போ தான் வந்து எஜுகேஷனுடைய சிலபஸை இப்போ தானே கிடச்சிச்சு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். எனி டைம் நான் ரெடி. நீங்கள் என்ன சிலபஸ் சொன்னால் இன்றைக்கி கொடுக்குறீங்களா, நான் இன்றைக்கி சிலபஸ் கொடுத்தா இதில் போய் என்ன இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு பாதி சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், மேஜரெல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க. ஓகே, முடிச்சு வச்சுருக்கணும். இல்லைனாலும் பிளான் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் பிளான் பண்ணலாம். அது உங்களுடைய டைம் ஸ்கெடியூலை பொறுத்து தான். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 4 hours படிங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 8 hours படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த டைமையும் சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கன்க்ளூட் பண்ணி இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் வந்து இன்றைக்கி எக்ஸாம் வந்துருச்சு, இன்னும் 80 நாள் என்னால் ஒன்றும் முடியாது போல இருக்குது, நான் பாஸ் பண்ண முடியாதோ, இந்த வேலை வாங்க முடியாதோ, அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்டே வேண்டாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா
என்னால் முடியும், ஓகேவா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நாலேஜ்லாம் இல்லாத ஆள்லாம் கிடையாது நான் அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளே யோசிங்க. எப்போவுமே வந்து என்னால் முடியாது, எனக்கு வந்து நாலேஜே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிலாம் இருக்க வேண்டாம், ஓகேவா? எல்லாருமே ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ உங்களாலே முடியும், உங்களால் ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது மற்றவங்களாலே முடியும்னு தான் அர்த்தம். அப்போ மற்றவங்களால ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அதுவும் உங்களால் முடியும், ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 80 டேஸில் ஒருத்தர் படித்து ஒரு வேலை வாங்க முடியும் அப்படின்னா அது எல்லாராலையுமே தானே முடியும். அப்போ அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்ன வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், டேஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் படிக்கிற நேரத்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நோட்ஸ் எடுக்கிற வேண்டாம். ரெடிமேடாக எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு வந்து படித்த அண்டர்ஸ்டாண்டே ஆகாது அந்த மாதிரியில் இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் எதனா ஒரு கிளாஸ் கூட நீங்கள் யார் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து சுத்தமாக எனக்கு தெரியாது, யாருன்னா சொல்லி கொடுத்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த எக்ஸாம் இந்த வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம புதுசாக செய்யணும் அப்படின்றதுல நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய மேஜரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக வாங்க. அது கண்டிப்பாக மெஸ்மரைஸ் அகாடமி இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி நான் சொல்லியிருக்கேன், நியூ சிலபஸ், அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் படித்த வரைக்கும் அந்த சிலபஸை நேற்று வந்து கோத்ரூ பண்ணேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இருந்த சிலபஸ்லேருந்தே கொஞ்சம் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்புட் பண்ணியிருக்காங்க புதுசாக. இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணலாம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. சப்போஸ் ஏன்னா அது வந்து அந்த சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பிஎட் படிக்கிறவங்க எம்எட் படிக்கிறவங்களுடைய அந்த சிலபஸ், ஸோ அந்த சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இல்லை. ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை மட்டும் கொஞ்சம் விட்டு வைங்க, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஜுகேஷன் மெத்தடாலஜியோட சிலபஸ் கண்டிப்பாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு வைங்க, அதை படிக்க வேண்டாம், மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் எஜுகேஷன் மெத்தடாலஜி மார்க்கு தான் கண்டிப்பாக உங்களுடைய வேலையை டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இப்போ சிலபஸ் கிடச்சிச்சு. ஸோ ப்ராப்பராக சிலபஸ் கிடைச்ச பிறகு இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இதுக்கு மேலே அதுக்குள்ள என்னென்ன பண்ணலாம், எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்ம எப்படி வந்து ஒரு குயிக்காக நம்ம அது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோஸில் லேட்டராக நான் தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா இருக்காங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே எல்லாருமே வந்து ஒரு கனெக்டடாக படிங்க. அதே மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், அதுக்கான ஐடியாஸ் எதுனா உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க, இல்லை என் ஃபோனுக்கு கூட நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.